இங்க 2 மெம்பர்ஸ் தே ஆர் டிராவல்ட் இன் எ மோட்டார் பைக் இல்லையாங்க. ஒரே டெஸ்டினேஷன் தான் போறாங்க. ஒரே பிளேஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அப்போ ரெண்டு பிசினஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க 2 பேரும் என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, நாம 2 பேரும் ஒரே பிசினஸ் தான் செய்யறோம். பட் ஒரே இடத்துல இருந்து தான் நம்ம இந்தியாவுல இருந்து தான் வெளிய வரோம். ஆனா நம்மளோட கஸ்டமரும் இந்தியாவிலேயே தான் இருக்காங்க. அப்ப ஏன் நாம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி லெட் தம் டு டிசைட். அப்போ 2 பைக்க என்னவாக்குறாங்க அப்படின்னா ஒண்ணாக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அப்ப இந்த இடத்துல என்னாச்சு, 2 இண்டஸ்ட்ரி சேர்ந்து ஒண்ணா டிராவல் பண்றாங்க. தே ஹேவ் டு டிராவல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஐடியாவும் வோடஃபோனும் இணைந்து இப்ப நம்மளுக்கு வோடஃபோன் வோடஃபோனாக நமக்கு விஐ அப்படின்ற கம்பெனியாக இன்னைக்கு உருவெடுத்திருக்கு இல்லையாங்க. வோடஃபோன் ஐடியா விஐ மொபைலாக நம்ம கையில இருக்கு. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் காம்பினேஷன். 2 பிசினஸ் என்ன பண்ணிட்டாங்க, கம்பைன் பண்ணிட்டாங்க. ஓகே. அப்போ அக்யூரர் ஒரு பக்கம் இருக்காரு, அக்யூரி அப்படின்றவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. 2 பேருக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட். அப்போ ஒண்ணு நான் உன்னோட பிசினஸ்ல வரேன், நீ என்னோட பிசினஸ்ல வர. அப்போ அது வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஹரிஜாண்டலாவும் இருக்கலாம், வெர்டிகலாவும் இருக்கலாம். ஹரிஜாண்டல் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ்லயே இருக்கலாம், இங்க வெர்டிகலாகவும் இருக்கலாம். இப்படி சொல்றாங்க. சார் நான் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கேன், நான் நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து மார்க்கெட்டையே கேப்சர் பண்ணிக்கிறாங்க. மார்க்கெட் கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் இதுவும் அடங்கும். அப்ப 2 பேரும் சேம் இண்டஸ்ட்ரி, சேம் லைன்ல தான் இருக்காங்க. 2 பேரும் ஒண்ணா டிராவல் பண்றாங்க அப்படின்னாலும் எந்த வாட் எவர் மே பி த ஃபார்மேட், எனி ஃபார்மேட் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் கம்ஸ் அண்டர் த பிசினஸ் காம்பினேஷன். அப்ப இந்த பகுதியில நம்ம எதை தான் படிக்க போறோம் அப்படின்றத கொண்டு வந்துடுறோம் அப்படின்னா 2 or more business unit combine with the view to achieve certain common objective அல்லது or remove competition. 2 பிசினஸ் எதுக்காக சேர்றாங்க அப்படின்னா டு அச்சீவ் காமன் பிசினஸ் அப்ஜெக்டிவ். இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா காமன் பிசினஸ் அப்ஜெக்டிவ், ஒரு பொதுவான வியாபார நோக்கத்தை அடைய, அல்லது இன்னொரு விதமா சொல்லணும் அப்படின்ட்டா டு ரிமூவ் த காம்படிஷன். வேற யாரும் உள்ள வராத அளவுக்கு நம்ம பெரிய ஆளா மாறிடணும். டு ரிமூவ் த காம்படிஷன். அப்போ 2 or more பிசினஸ் அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, மோர் பிசினஸ் கம்பைன் அவங்களுக்குள்ள கம்பைன் பண்ணிட்டாங்க. எதுக்காக கம்பைன் பண்ணாங்க, டு அச்சீவ் காமன் பிசினஸ் சப்ஜெக்ட். நாம 2 பேரும் ஒரே பிசினஸ் தான் செய்ய போறோம், ஏன் இணைஞ்சு செய்யக்கூடாது. நமக்கான காம்படிட்டர்ஸை நாமளே ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இந்த பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டதுதான் இதுக்கான பர்பஸ் அப்படின்றதான் பிசினஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அசோசியேஷன் எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ வாலண்டரி அசோசியேஷன். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாலண்டரி அசோசியேஷன். தானாக முன் வந்து ஆர்வப்பட்டு மாற்றுறது, தன்னார்வமாக மாற்றக்கூடிய செயல், தன்னார்வ இணைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. காம்பினேஷன் அப்படின்னா புரியுதாமா? அப்ப பிசினஸ்னுடைய எய்ம் என்ன அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா grow in size. சைஸ்ல நம்ம பெருசாகணும். அப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இன்னொரு ஆர்கனைசேஷன்ல அக்யூர் பண்ணாங்க அப்படின்னா, கண்ட்ரோல் ஓவர் பண்றாங்க அப்படின்னா, எம்ப்ளாயி அளவுலயும் அவங்க பெருசாயிருவாங்க, பிளான்ட் அளவுலயும் அவங்க பெருசாயிடுவாங்க. அப்போ இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா grow in size. சைஸ் அதிகமாகுங்களா? grow in எம்ப்ளாயி. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா எம்ப்ளாயினுடைய சைஸும் அதிகமாகும்.
இன்வெஸ்ட்மெண்ட் சைஸும் அதிகமாகும். இதெல்லாம் அதிகமாகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அந்த காம்பினேஷன்ல கிடைக்கும். நீங்க எந்த அடிப்படையில வேணாலும் கேட்டுக்கோங்க. வாட் எவர் த நேம் கால்டு, இன்ஃபார்மல் ஃபார்மல் கம்பைனிங், அதாவது ஃபார்முலா கம்பைன் பண்ணிட்டாலும் சரி அல்லது இன்ஃபார்முலா கம்பைன் பண்ணிட்டாலும், இண்டஸ்ட்ரியல் யூனிட்டை கம்பைன் பண்ணிட்டாலும் சரி, successive process of manufacturing an article to earning maximum profit and capital employed. கோத்தாரி அப்படின்றவர் சொல்லுவார், நீங்க எந்த வடிவத்தில் வேணாலும் சேர்ந்துக்கோங்க, மேக்சிமம் ஏர்னிங் ப்ராஃபிட் உங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னா, மேக்சிமம் ஏர்னிங் ப்ராஃபிட்டும் அதற்கு அடுத்தாற் போல கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அப்போ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க அதிகமா இருப்பீங்க. அப்போ உங்களோட டோட்டல் அசெட் அதிகமாச்சு அப்படின்னா நம்பர் 1 பொசிஷனுக்கு வருவீங்க. இது ரெண்டும் மேக்சிமமா இருந்துச்சு அப்படின்னா அது பிசினஸ் காம்பினேஷன். எந்த வடிவத்துல நீங்க அழிஞ்சுக்கிட்டாலும் சரி, அது பிசினஸ் காம்பினேஷன் அப்படின்றத டாக்டர் கோத்தாரி அப்படின்றவர் வலியுறுத்துறாரு. எனி மெத்தட், ஃபார்முலா சேர்ந்துக்கோங்க, இன்ஃபார்முலா சேர்ந்துக்கோங்க, அல்லது எந்த ஸ்டேஜில் வேணாலும் கூட்டாயிக்கோங்க. பிசினஸ் இண்டஸ்ட்ரியல் யூனிட்டோட நீங்க 1-2 மெர்ஜ் ஆகிட்டாலும் பரவாயில்ல. வாட் எவர் த நேச்சர், ஃபார்முலை அண்ட் இன்ஃபார்முலை கம்பைன் த பிசினஸ் டு அச்சீவ் த மேக்சிமம் ஏர்னிங் ப்ராஃபிட் அண்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டாக இருந்தா அது பிசினஸ் காம்பினேஷன் அப்படின்னு ஒரு டெஃபினிஷனை கோத்தாரி அப்படின்றவர் கொடுக்கிறார், ஆத்தர். ஓகே, இதனுடைய டெஃபினிஷன் அண்ட் காம்பினேஷன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் முழுமையான ஒரு வடிவம் பார்த்தீங்க அப்படின்னா, when 2 or more business, 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட தொழில் வணிகம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், தொழில் வணிகம் பிசினஸ் யூனிட் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஆப்பரேட்டட் அண்ட் கண்ட்ரோல்டு, ஒன்னா சேர்ந்து ஆப்ரேட் பண்ணணும், ஆப்பரேட்டட் ஆர் கண்ட்ரோல்டு பை ஒன் ஓனர்ஷிப்பாக இருக்கணும், ஒரே ஓனர்ஷிப்பாக மாத்தி. 2 வெவ்வேறுபட்ட பிசினஸ் இல்லையாங்க, 2 வேறுபட்ட அல்லது 2க்கு மேற்பட்ட வேறுபட்ட தொழில் நிறுவனங்கள் ஒன்னா சேர்ந்து ஆப்ரேட் பண்ண போறாங்க, ஒன் ஓனர்ஷிப் இன்ட்ரெஸ்ட்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேரு பிசினஸ் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரே தலைமையின் கீழ் வராங்க அப்படின்னா, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் இணைந்து ஒற்றை தலைமையின் கீழ் வருவதை பிசினஸ் காம்பினேஷன் என்று சொல்லலாம். இந்த டெஃபினிஷன் மோஸ்ட்லி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க என்ன ஆகலாம் அப்படின்னா, சம்டைம்ஸ் ஃபார்ம்டு மோனோபோலிஸ்டிக் கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஏற்பட்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மோனோபோலிஸ்டிக் கண்ட்ரோல் இன் த மார்க்கெட். 2 பேரும் நீங்க ஒண்ணு சேர்றப்போ, ஏர்செல் அப்படின்ற ஒரு கம்பெனியை அக்யூர் பண்றாங்க, ஜியோ அக்யூர் பண்ணாங்களாங்க. அப்ப என்ன ஆச்சு, இவங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் த கன்சியூமர் யார்கிட்ட போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போயிட்டாங்க. அப்ப அந்த கம்பெனி நோ மோர் எக்ஸிஸ்ட் இன் த மார்க்கெட். எந்த நேச்சர்ல வேணாலும் இருக்கலாம், இணைப்பாருங்க, ஒரு கம்பெனியை வாங்கிக்கோங்க, எப்படி வேணாலும் இருக்கலாம் காம்பினேஷன் அப்படின்ற இந்த டாபிக்கின் கீழே. ஓகே, இதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? யூசுவலா என்ன காரணத்திற்காக காம்பினேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிக முக்கிய நோக்கம் உங்களுடைய கட்ராட் த காம்படிஷன். காரணம், பிசினஸ் காம்பினேஷனுக்கான காரணங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல முதன்மையான ஒண்ணு போட்டியை நீக்குவது. வேற யாரும் உள்ள வந்துடக்கூடாது, அதனால நாமளே ஒரு மார்க்கெட் ஜியாண்டா மேல வந்துடுறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்கனாமிக்ஸ் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல், பேரளவு உற்பத்தியினுடைய
பேரளவு உற்பத்தியினுடைய சிக்கனத்தை அடைவது. நிறைய ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா சிக்கனம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைக்கும். அந்த சிக்கனத்தின் மூலமா நாம லாபத்தை பெறுவது. ப்ரொடக்டிவ் டாரிஃப் இல்லையாங்க? அச்சுறுத்தல் இருக்காது இந்த இடத்துல. வேற யாரும் உள்ள வர முடியாது, வேற ஃபாரினர்ஸ் யாரும் உள்ள வர முடியாது. அப்போ ஈஸியா நம்மளுக்கான பாதுகாப்பை மேம்படுத்த முடியும். இப்போ நாம வைக்கிறதா விலை. ஒரு வகையில ஒரு மோனோபோலிஸ்டிக் கண்ட்ரோல வந்துடலாம். முற்றுரிமையாளரா கூட நீங்க மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிசினஸ் சைக்கிள், ஒரு இண்டஸ்ட்ரி ஒரே மாதிரியாக இருக்க போறதில்ல. பிசினஸ் சைக்கிள்னா இதுல 4 ஸ்டேஜ் இருக்கும் இல்லையாங்க? இன்ட்ரோடக்ஷன், growth, பூம், அடுத்தது டிப்ரெஷன், மந்த நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அல்லது டிக்ளைன். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்மளோட பிசினஸ் ஒரு லைனப்ல வந்து ஒரு டிப்ரெஷன் பீரியட்ல, டிக்ளைன் பீரியட்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி இன்னொரு புது இண்டஸ்ட்ரி அக்யூர் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் அந்த பிசினஸ் சைக்கிள்ல ஒரு growth ஸ்டேஜ்ல அவங்க மாறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். டஸ் நாட் ரெக்கவரி இன்டு நியூ பிசினஸ் சைக்கிள் அப்படின்ற பிசினஸ் எல்லாம் நிறைய பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அக்யூருக்கு கொடுத்துட்றாங்க, வேறவங்களுக்கு வித்துறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த எம்ப்ளாயீஸ் அப்படியே என்ன ஆயிடுவாங்க, புதிய கம்பெனியினுடைய எம்ப்ளாயீஸாக மாற்றப்படுகிறார். அவங்களுக்கு ஒரு புதிய ஒரு வாய்ப்பு, அந்த இண்டஸ்ட்ரியில மறுபடியும் வேலை செய்யறதுக்கான ஒரு புதிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. டெக்னாலஜி அப்கிரேடேஷனை கத்துக்கிறாங்க. டிசையர் டு கண்ட்ரோல் த மார்க்கெட், சந்தையினுடைய கட்டுப்பாட்டை முடிவு செய்யறாங்க. சந்தையின் கட்டுப்பாட்டாளராக மாறுறாங்க. ஏன்னா 2 பெரிய இண்டஸ்ட்ரிகள் ஒன்னா சேர்ந்துருச்சு அப்படின்னா அவங்க தான் மார்க்கெட் கண்ட்ரோல். கொலாசல் ஃபார் பிக்னஸ் அப்படின்னா பெரிய அளவு, பெரிய சிறிய குளத்தில் பெரிய மீன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப பெரிய அளவாக மாறுதல். இந்த மாற்றங்களை பெரிதாக மாற்றும், மற்றவர்களை பயமுறுத்தும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஆண்டர்பிரினரியல் டேலண்ட். 2 பேருமே அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்ப நியூவா தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்றப்ப 2 டேலண்ட் அப்படியே ஒண்ணு சேர்றப்போ அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸ்கேர்சிட்டி அந்த இடத்துல இல்லாம, பற்றாக்குறை இல்லாம நம்ம டேலண்ட்டை கொண்டு போக முடியும். கவர்மெண்ட் பாலிசி இதெல்லாம். ஏன்னா அதாவது புதிய தொழில் முனைவோர் உருவாக முடியாத நிலை ஏற்பட்டா, ஒரு நாட்டுல தொழில் முனைவோர், புதிய தொழில் முனைவோர் உருவாக முடியாத நிலை ஏற்படும் போது, புதிய தொழில் முனைவோர் வரவே இல்லை அப்படின்றப்போ ஏற்கனவே இருக்கிற தொழில் முனைவோரை ஒண்ணு சேர்க்கிற முயற்சியில சேர்க்கலாம். அந்த கவர்மெண்டே அதுக்கு சப்போர்ட் பண்ணும். பாலிசி, ரேஷனலைசேஷன், ரேஷனல் திங்கிங், இதெல்லாமே காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் காம்பினேஷன், இதுவும் நம்ம தெரிய வேண்டிய பகுதி தான். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் காம்பினேஷன். அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொன்னா 2 பெரிய பிசினஸ் சேர்றப்போ முதலீடு அதிகமாகுது. முதலுடைய அதிகரிப்பு நடக்குது. ஓகே, லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன், இது எல்லாமே இதுல சொல்லலாம். பெட்டர் மேனேஜ்மெண்ட் இல்லையாங்க? 2 மேனேஜ்மெண்ட்டுமே சேர்றப்போ அதுல புதிய ஒரு பெட்டர் மேனேஜ்மெண்ட், மேலாண்மை திறன் வந்து வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரிடக்ஷன் அண்ட் வேஸ்டபிள் காம்படிஷன், இதெல்லாமே ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. இதெல்லாம் மெமரைஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது நமக்கு. இது ஒன் ஆஃப் த ஒரு அட்வான்டேஜஸா அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்க தெரிஞ்சா போதும். நமக்கு புரிதல் இருந்தா போதும். ரொம்ப எல்லாம் போட்டு அதுல பெருசா நம்ம திங்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஃபேஸ் காம்படிஷன், பிக் பிசினஸ் அண்ட் இன்டர்நேஷனல் கம்பெனிஸ். இன்டர்நேஷனல் கம்பெனிஸை நம்மளை பார்க்குறப்போ நாமளும் வந்து அடுத்த வேற ஒரு நாட்டில் நம்மளோட சர்வீஸை கொண்டு போகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் காம்படிஷனை உருவாக்கணும் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் இங்கே பெருசாக இருக்கணும்.
அப்போ குளோபல் கம்பெனியா நம்ம மாறணும் அப்படின்னா, டு பிகம் குளோபலி அப்படின்னா நீங்க லோக்கலி வெரி பிக்கா இருக்கணும். லோக்கலி வெரி பிக்கா இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க இன்டர்நேஷனலி யூ என்டர்டு குளோபலி. நீங்க குளோபலா வெளியில போக முடியும். மோனோபோலி அச்சீவ் பண்ணலாம். இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் கவரேஜ். இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மார்க்கெட்டை நீங்க கவர் பண்றீங்க. டிஸ்அட்வான்டேஜஸ், ஒரு ஃபெயிலியர் ஆகுச்சு அப்படின்னா பாருங்க, ரிஸ்க் ஆஃப் ஃபெயிலியர். கம்பைன் பண்றோம், ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய பிசினஸே முடிஞ்சு போயிடும். அப்ப என்ன சொல்லுவாங்க, டோட்டலா இண்டஸ்ட்ரி வாஸ் அவுட் அப்படின்றான். இண்டஸ்ட்ரி வாஸ் அவுட் இல்லையாங்க? பெரிய ஃபார்ம் வந்து இல்லாம போயிடுச்சு அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியே இனிமேல் அவ்வளவுதான் அப்படின்ற அளவுக்கு பேசப்படும். அதனால இதை வந்து நீங்க ஒரு டிராபேக்ஸா மனசுல வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கம்பைன் பண்ணணும். இப்ப இருக்கக்கூடிய ஏர்டெல் அண்ட் ஜியோ கம்யூனிகேஷன் ஃபுல்லாவே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2 பேரும் ஒன்று சேர்றாங்க, 2 பேருமே வந்து ஃபெயிலியர் பண்ணிடுறாங்க அப்படின்னா டோட்டல் கம்யூனிகேஷன் affected the whole country. The risk is adversely affected from many facets அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு இடங்கள்ல அது எதிரொலிக்கும். அப்போ நிறைய காம்படிட்டர் இருக்கிறது நல்லதுதான் ஒரு கண்ட்ரிக்கு அப்படின்னு சொல்றாங்க. சான்சஸ் ஆஃப் கான்ஃபிளிக்ட், கருத்து வேறுபாடு வருவதற்கான சான்சஸ் அதிகம். ஒரே உரையில 2 பெரிய கத்தி இல்லையாங்க? அப்போ நான் சொல்றதை நீ ஏத்துக்க மாட்டேன், நீ சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்றப்ப அந்த இடத்துல கான்ஃபிளிக்ட் வெடிப்பதற்கான, கருத்து வேறுபாடு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ரெண்டு பெரிய கம்பெனிஸ் ஒன்று சேர்றாங்க அப்படின்னா எக்ஸ்பிளாய்டேஷன் கண்டிப்பா இருக்கும். இப்போ பாருங்க, 3G இருந்து 4G ஆனா 4G இருந்து 5G ஆயிட்டா. நம்மளுடைய சராசரி செலவு போன் அப்படின்றது ஃப்ரீயா நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு ஆவரேஜ் ரேட் பெர் மந்த் ஒன் மொபைல் போன் யூசேஜ் ஃபார் அட்லீஸ்ட் 300 rupees. இன்னைக்கு 250 இருந்து 350 ரூபா வரைக்கும் பெர் மந்த் நம்ம பே பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த பிக் ஜியாண்டால உருவாக்கப்பட்ட இந்த பிரைசிங் பாலிசிஸ் தான். அப்போ அல்டிமேட்டா யாரு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா ஏமாற்றப்படுவர்கள் கன்சியூமரை. எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் த சப்ளையர்ஸ். நல்ல பொருளை கொடுத்து, அதாவது ரா மெட்டீரியல் கொடுத்த ஏன் ரா மெட்டீரியலை அவர் இப்படியெல்லாம் மாத்தி என்னை விட அதிகமா லாபம் சம்பாதிக்கிறாரு. அப்போ நம்மளுடைய ரா மெட்டீரியல் சப்ளையரு ஏமாற்றப்படுகிறாரு. கன்சியூமர் ஏமாத்துற மாதிரியே நம்ம ரா மெட்டீரியல் சப்ளையரும் ஏமாற்றப்படுறோம். ஓவர் கேபிட்டலைசேஷன். இங்க 2 பெரிய கேபிட்டல் சேர்றப்போ அதை ப்ராப்பரா நீங்க மேனேஜ் பண்ணல அப்படின்னா ஓவர் கேபிட்டலைசேஷன் இட் ரிடியூஸ் த ப்ராஃபிட்டபிலிட்டி. ப்ராஃபிட்டபிலிட்டி நமக்கு ரிடியூஸ் ஆகும் அப்படின்றது இதனோட காஸ். பிக் த்ரெட் டு அபாயம் யாருக்கு அப்படின்னா ஸ்மால் பிசினஸுக்கு பெரிய அபாயத்தை ஏற்படுத்த. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், அதற்கான காசஸை நாம தெரிஞ்சிருக்கோம். இப்ப வடிவம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க. சார் மெர்ஜரும் இதோ ரெண்டு சார் இல்ல எல்லாமே ஒண்ணுதாங்க, எந்த அடிப்படையில வேணாலும் இருக்கலாம். சார் மோஸ்ட்லி மெர்ஜர்ல படிச்ச பாயிண்ட்ஸ் தான் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, இங்க வந்து நம்ம ஆர்கனைசேஷனுடைய இணைவு, ஒன்றிணைவு அப்படின்றத மட்டும்தான் பார்க்கிறோம். அது எந்த அடிப்படையில் வேணாலும் இருக்கலாம். எஸ் சார், தேங்க்யூ சார். அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் கன்சியூமர் மட்டும் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க சார். இப்போ நம்ம இந்த செல்போனை பத்தி நாம சொல்லிட்டு இருந்தோமா, ஃபர்ஸ்ட் ஜியோங்கிறது நமக்கு ஃப்ரீ இல்லையாங்க? நம்ம யூஸ் பண்ற ஆரம்பிச்சப்போ ஃப்ரீ, நீங்க சிம் கார்டு வாங்கிட்டா போதும். ஃப்ரீன்றது அப்படியே கிராஜுவலா ரைஸ் பண்ணாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க எந்த ஜியோ போனீங்கனாலும் சரி அல்லது ஏர்டெல் வோடஃபோன் எதுல நீங்க உள்ள போனீங்கனாலும் இன்னைக்கு நியரஸ்ட் டு த 1000 rupees ஒரு 1.5 GB அந்த ரேஞ்சில் போட்டு நீங்க ஃபெசிலிட்டேட் பண்ணணும் அன்லிமிட்டெட் கால்ஸ் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா
நியரஸ்ட் டு 1000 அரௌண்ட் நீங்க பாருங்க ஒரு 300 rupees to 250 rupees வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் மந்த்லி. அதுதான் அது அல்டிமேட்டா பாத்தீங்க அப்படின்னா அவங்க தான் பிரைசிங்கை டிட்டர்மைன் பண்றவங்க. அப்போ பிரைசிங்கை டிட்டர்மைன் பண்றவங்களே உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் அப் அப்படின்றப்போ அல்டிமேட்டா பாதிக்கப்படுறது கன்சியூமர் தான். அப்போ வெரி பிக் நுகர்வோர் இண்டஸ்ட்ரி. சொல்லப்பட்டது. ஆமா, நுகர்வோர் சுரண்டப்படுதல். சார் இன்னொரு காம்படிட்டர் இருந்தாதான் இவங்க பிரைஸும் காம்படிட்டிவ் பிரைஸா இருக்கும். இல்ல அப்படின்னா இவங்களோட பிரைஸும் மோனோபோலி பிரைஸா இருக்கும் இல்லையாங்க. உங்களுக்கு ஒருத்தர் காம்படிட்டர் இருக்காரு அப்படின்னா நீங்க பார்த்து பார்த்து உங்களோட விலையை தீர்மானிப்பீங்க. உங்களுக்கு காம்படிட்டரே இல்லை அப்படின்னா நீங்க வைக்கிறதான விலை. அதுக்கு தான் அசோசியேஷன் மாதிரிலாம் ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. இந்த கார்டெல் அப்படின்னா நாடுகளுக்கு இடையே கூட்டமைப்பு ஆகிக்கிறது. இந்த ஓபெக் இதெல்லாம் நம்ம சொல்றோம்ல, ஆயில் எக்ஸ்போர்ட் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ், இவங்கெல்லாம் கார்டெல்ல வருவாங்க. அதுவும் காம்பினேஷன் தான். அதுவும் காம்பினேஷன் கீழே நீங்க சின்ன கம்பெனியை நினைச்சுக்கிட்டாலும் சரி, சின்ன கம்பெனியை வாங்கினாலும் சரி, அல்லது நிறைய இண்டஸ்ட்ரீஸை அப்படியே ஒன்று சேர்த்துக்குவாங்க. அசோசியேட்டட் சிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதில் ஏசிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நிறைய சின்ன சின்ன ஃபேக்டரியை ஒன்று சேர்த்துனது தான் ஏசிசிங்க. அது தனியாக ஏசிசின்னா உருவாக்கப்படலைங்க. சின்ன சின்ன ஃபேக்டரி எல்லாம் ஒன்று சேர்த்து அசோசியேட்டட் சிமெண்ட் அப்படின்னு சொன்னோம் ஏசிசி. அதெல்லாம் ஒரு வகையில் பிஸ்னஸ் காம்பினேஷன் அப்படின்ற கேட்டகரியில் வருதாங்க. சார் நீங்க பிஸ்னஸா ஒன்று சேரலாம். அதாவது இங்க ஒரு பிஸ்னஸ் இருக்கு அப்படின்னா இங்க ஒரு பிஸ்னஸ் இருக்கு, இங்க ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா நீங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் உண்டாக்குனாலும் இது பிஸ்னஸ் காம்பினேஷன்ல தான் வரும். இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் பிளஸ் மோர் இந்த மாதிரி கூட்டமைப்பா சேர்த்துக்கிட்டீங்கனாலும் சரி, இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அசோசியேஷன், ஃபெடரேஷன், இந்த மாதிரி அமைப்புகளாக இருந்தாலும் அதுவும் பிஸ்னஸ் காம்பினேஷன்ல கொண்டு வரலாம். ஓகே, இதனுடைய வடிவம் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் காம்பினேஷன்ல ஹரிஜாண்டல் அப்படின்னா நேர்கோட்டில் இணைஞ்சுக்கிறது, வெர்டிக்கலா இணைஞ்சுக்கிறது, லேட்ரலா இணைஞ்சுக்கிறது, டயகனலா இணைஞ்சுக்கிறது, சர்க்குலரா இணைஞ்சுக்கிறது. மெயினா பாருங்க, இது கோடினுடைய அமைப்பாக இருக்கும். ஹரிஜாண்டல்னா இப்படி போய் இணைஞ்சுக்கோங்க, வெர்டிக்கல்னா மேல இருக்கிற கம்பெனி கீழே இருக்கிற கம்பெனியோட இணையிறது, லேட்ரல் அலைடுனா எப்படி வேணாலும் வர்றது, கன்வர்ஜென்டாவோ டைவர்ஜென்டாவோ, முன்னாடியோ பின்னாடியோ எப்படி வேணாலும் வாங்க. டயகனல் அப்படின்னா குறுக்கு கோடு, விட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி. அதாவது ஒரு சதுரம் இருக்கு அப்படின்னா சதுரத்துல நீங்க மேல இருக்கிற ஒரு கம்பெனி கீழ் இருக்கிற ஒரு கம்பெனியோட இணைஞ்சிருது, நெக்ஸ்ட்டுக்கு போறதுல ஆல்மோஸ்ட் டீப்பர் இன்சைட் இப்படி போய் இணைஞ்சுக்கிறது. சர்க்குலர்னா வட்டமா இணைஞ்சுக்கிறது. அப்ப இணைப்பு அப்படின்றது ஏதோ ஒரு லைன் ஃபார்மேட்ல மட்டும்தான் இருக்கு. லைன் ஃபார்மேட்ல மட்டும்தான் இது இடம்பெற்றிருக்கு. சார், அதாவது சொல்லுங்க. ஒரே இப்ப வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரினா ஸ்டீல் இண்டஸ்ட்ரியோட ஜாயிண்ட் ஆகுறது, அதுக்கப்புறமாட்டி வேற வேற இண்டஸ்ட்ரியோட ஜாயிண்ட் ஆகுறது, அந்த மாதிரி தானே சார்? ஆமாங்க. இப்போ ஹரிஜாண்டல் அப்படின்னா இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, the industries are engaged சேம் பிசினஸ் லைனாக இருப்பாங்க. சேம் பிசினஸ் லைன். அவங்களோட இணைவு எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. சேம் பிசினஸ் லைன், 2 or more ஆப்ரேட்டிங் இன் சேம் பிசினஸ் லைன், அல்லது கம்பைன் வித் மேனுஃபேக்சரர் சேம் ட்ரேடில் இணைஞ்சுக்கணும். சேம் ப்ரொடக்டிவ் சப்ளை, சேம் ட்ரேடாக இருக்கலாம், சேம் ப்ரொடக்டிவ் சப்ளையாக இருக்கலாம். இப்போ இதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐடியாவும் வோடாஃபோனும் இணைஞ்சுதாங்க. ஐடியாங்கிறதும் வோடாஃபோனும் ரெண்டுமே என்னதாங்க, டெலிகாம். அப்போ இந்த ரெண்டுமே ஒரே மாதிரியான சேம் பிசினஸ் லைன்ல இணைஞ்சவங்க ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க.
அடுத்தது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் 2 பேரும் சேர்ந்தாங்க இல்லைங்களா? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இவங்க வந்து சோசியல் மீடியா. பேங்கிங் பிசினஸ் நிறைய இதுல இருக்கும். இந்த வடிவத்துல பாத்தீங்கன்னா பேங்கிங் பிசினஸ் நிறைய இருக்கும். A horizontal combination will be desired when companies in the same industry and the same industry join together under single managementக்கு வந்துருவாங்க. நிறைய கம்பெனி ஒன்று சேர்ந்து ஒரே சிங்கிள் மேனேஜ்மெண்ட்டா மாறிக்கணும். அதை தான் முன்னாடியே நம்ம சொன்னோம் இல்லையாங்க? சேம் பேஸ் சப்ளை செயின், ஒரே சப்ளை செயினுக்குள்ள கூட வரலாம். நான் இந்த சப்ளை செயின் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பிசினஸினுடைய காம்பினேஷன் எப்படி நடக்கும் அப்படின்றத அந்த சப்ளை செயின்ல நீங்க வரலாம். ஒன்று ரா மெட்டீரியல் இருக்கும், மேனுஃபேக்சரா இருப்பாங்க. இந்த சப்ளை செயின் மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஒரு 5 வகையான ஆக்டிவிட்டி இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா ரா மெட்டீரியல் சப்ளையர், ரெண்டாவது மேனுஃபேக்சரர், மூணாவது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹோல்சேலர், டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டர், நாலாவது ஹோல்சேலர், அஞ்சாவது பாத்தீங்க அப்படின்னா ரீட்டைலர். இவங்க தான் சப்ளை செயின். இப்போ இதுல என்ன பண்ணுவாங்க, ஒரே இண்டஸ்ட்ரியில இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இந்த காம்பினேஷன் பாருங்க இப்படி கூட அமையலாம் அப்படின்றாங்க. சேம் பேஸ் ஆஃப் சப்ளை, அதாவது ரா மெட்டீரியல் சப்ளை பண்ற ஒருத்தர் ரீட்டைலரோட என்ன பண்ணிக்குவாரு அப்படின்னா கூட்டு சேர்ந்துக்கலாம். அப்போ சேம் பிசினஸ் சப்ளையா கூட இருக்கலாம். அப்போ இதே சேம் சப்ளை செயின்ல இருந்தாலும் ஹரிஜாண்டல்ல தான் வரும். இப்போ ஒரு சுருக்கமா சொல்லணும்னா, ஸ்பின்னிங் மில்லு இங்க இருக்குங்க. ஸ்பின்னிங் மில்லு இங்க ரீட்டைலர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி அப்படின்னு வச்சுக்கோங்க. கார்மெண்ட் அவுட்லெட். இப்போ ஏதாவது ஒரு ஃபேக்டரி அவுட்லெட் இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தெரியணும்னா ராம்ராஜ்ல எடுத்துக்கிறேன். ராம்ராஜ் கார்மெண்ட் அவுட்லெட், ஃபேக்டரி அவுட்லெட் இருக்குன்னு பாருங்க. இந்த ஸ்பின்னிங் மில்லும் இதுவும் ஒன்று சேர்ந்துக்கிறது. இப்போ எஸ்பிஎஸ், ஏன்னா இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் எல்லாம் இவங்க தான் கொடுக்க போறாங்க. அப்ப எஸ்பி ஸ்பின்னிங் மில்லுன்னு ஒரு ஃபேக்டரியும் ராம்ராஜ் கார்மெண்ட்டும் ஒன்று சேர்ந்துக்கலாம். அவுட்லெட், இவங்க விற்பனையாளர், ரீட்டைலர். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாலும் இதுவும் காம்பினேஷன் ஹரிஜாண்டல்ல தான் வரும். சார் இவங்க கார்மெண்ட், இவங்க ஸ்பின்னிங் அப்படின்னு நீங்க எடுத்துக்க வேண்டாம். ரெண்டும் சேம் சப்ளை செயின்ல இருக்காங்க. இவங்க ஸ்பின்னிங் கொடுத்தாதான் மேனுஃபேக்சரர் டெக்ஸ்டைல் பண்ண முடியும். டெக்ஸ்டைல் பண்ணாதான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும், ஹோல்சேலர்கிட்ட வரும். அப்ப இந்த மாதிரி கூட உங்களுக்கு காம்பினேஷன் நடக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, இந்த வடிவம் புரியுதாமா? சப்ளை செயின் அப்படின்னா நீங்க ஒன்றும் பெருசா நினைச்சுக்க வேண்டாம். ரா மெட்டீரியல் இருந்து ரீட்டைலர் வரைக்கும் இருக்கிறவங்க தான் சப்ளை செயின்ல. அப்ப காம்பினேஷன் ஆஃப் கிளாத் மில் அல்லது காம்பினேஷன் ஆஃப் ஸ்டீல் மில்ஸ், இந்த மாதிரி நீங்க எதை வேணாலும் சொல்லலாம். அதனோட ரீட்டைலரோட போய் ஒன்று சேர்ந்துக்கிறது. அசோசியேட்டட் சிமெண்ட் எல்லாம் இதுல வர்றதாங்க. அசோசியேட்டட் சிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஏசிசி சிமெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. சிண்டிகேட் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுகர் சிண்டிகேட்டுங்க, அதுக்கு பேரு அப்படிதான் வச்சிருப்பாங்க. சுகர் சிண்டிகேட் கூட்டுறவு ஆலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிண்டிகேட் கூட்டுறவு
கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் நிறைய இருக்குங்க கூட்டுறவு சர்க்கரை ஆலைலாம் ஒரே சிண்டிகேட்ல கொண்டு வந்துருவாங்க. சிண்டிகேட்னா அமைப்பு. இதெல்லாம் இப்படி ஹரிஜாண்டல் காம்பினேஷன்ல உருவானது தான். ஓகே, இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மேனுஃபேக்சரர் இன்னொரு அனதர் மேனுஃபேக்சர் ஆஃப் சேம் பிசினஸ் லைன்ல எடுத்துக்கிட்டா அதுக்கு பேரு ஹரிஜாண்டல் காம்பினேஷன் சொல்லிடலாமாங்க? Yes, sir. சார் ஓகே. இப்போ அடுத்த ஒரு இது பாருங்க, வெர்டிக்கல் காம்பினேஷன். வெர்டிக்கல் அப்படின்னு நான் எடுத்துக்கிறப்போ the combination described when the combination of companies are different stages of production process. Different stages. Different stages எடுத்துக்கிறாங்க. Different stages of production combination. அப்ப வெர்டிக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா சேம் பிசினஸ்ல டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் எடுத்துக்கணும். சேம் பிசினஸ்ல டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் இப்படியும் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாம சொல்லணும்னா இப்போ பேக்கேஜ் வாட்டர் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கலாங்க. பேக்கேஜ் வாட்டர் ஏதாவது ஒரு கின்லி இந்த மாதிரி ஒண்ணு எடுத்துக்கலாம். கின்லி இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? கின்லி பேக்கேஜ்டு வாட்டர். அப்ப இவங்களோட பேஸ் ரா மெட்டீரியல் என்னங்க? வாட்டர் தான் இல்லையாங்க? அப்படிதானுங்க. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பாட்டில் மேனுஃபேக்சரோட ஒண்ணு சேர்ந்துக்கிறது. பாட்டில் மேனுஃபேக்சரோட ஒண்ணு சேர்ந்துக்கிறது. ஏன்னா இந்த பாட்டில் இருந்தாதான் இவங்க என்ன பண்ண முடியும், இவங்களோட வாட்டரை பேக் பண்ணி அதுல கொடுக்க முடியும். அதனால இவங்க காம்பினேஷன் எப்படி எடுத்துக்கிறாங்க பாருங்க, பாட்டில் மேனுஃபேக்சரோட காம்பினேஷன் எடுத்துக்கிறாங்க. சார் இதுக்கு தேவையான பாட்டில நான் ஏன் இன்னொருத்தட்ட போய் வாங்கணும்? அந்த பிசினஸ் நான் அக்யூர் பண்ணி எனக்குள்ள ஒரு கம்பைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது வெர்டிக்கல். இவங்களுக்கு தேவைப்படுற இன்னொரு ப்ராடக்ட் அது. அப்போ இது ஒரு பிசினஸ், இது ஒரு பிசினஸ். சார் என்னோட பொருளை அதிகமாக நான் கேரி அவுட் பண்ணி எடுத்துட்டு போகணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறைய செலவாகுது. அதனால ஐ ஹாவ் ஓன் டிரான்ஸ்போர்ட் அல்லது ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட்ல ஒரு கம்பெனி இருக்கு, அதை நான் அக்யூர் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்கன்னா இது. அப்போ இவங்க வந்து சிமெண்ட் ஃபேக்டரின்னு ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள். இவங்க டிரான்ஸ்போர்ட் கம்பெனி. அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனியை இவங்க ரெண்டு பேரும் அக்யூர் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் வெர்டிக்கல். அப்போ பாருங்க டிஃப்ரெண்ட் பிசினஸா இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் இன் சேம் பிசினஸா கூட இருக்கலாம். இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பார்க்கணும். இதுல வந்து சப்ளை செயின் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. சப்ளை செயின்னா இதுதான் சப்ளை செயின். இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றத்துல நீங்க உள்ள வந்துடுறது. பட் இதுல பாத்தீங்கன்னா ஸ்டேஜஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆட்டோமொபைல நீங்க கார் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரம் பிகினிங்ல நீங்க என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னா அந்த ஸ்மால் பார்ட்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம், சின்ன சின்ன பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைபர் தனியா நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த ஃபைபர் மெட்டீரியல். அதுக்காக சின்ன சின்ன ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க உற்பத்தி செய்யணும். இதெல்லாமே அந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க, வெவ்வேறு இண்டஸ்ட்ரியில இருந்து அக்யூர் பண்ணிக்குவாங்க. அப்படி அக்யூர் பண்றதுல மேஜர் காஸ்ட்டை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கான காம்பினேஷன், நீங்க எடுத்துக்கொண்ட காம்பினேஷன் அப்படின்னு அர்த்தம்.
இந்த மாதிரியும் நமக்கு அமையலாம். when manufacturer combine with the supplier or distributor. இவங்க மேனுஃபேக்சரர், இந்த சிமெண்ட்ங்கிறது இந்த இடத்துல இவங்க மேனுஃபேக்சரர், இவங்க சப்ளையர். டிரான்ஸ்போர்ட் கம்பெனிங்கிறது யாரு? சப்ளையர். அப்ப இவங்க 2 பேரும் ஒன்னா சேரலாம். அல்லது இவங்க டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டரும் சப்ளையரும் ஒன்னு சேரலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். மேல ஹரிஜாண்டலுக்கு இதுக்கும் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். அங்க சேம் பிசினஸ் லைன்லயே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் ஃபார்மேட் ஆஃப் பிசினஸ் இருக்கும். அதுல சார் சொல்லுங்க. அமேசான் சொல்லலாமா சார் வெர்டிகல் காம்பினேஷனுக்கு? அமேசான்ல வந்து யார் கூடமா சேர்ந்தாங்க அவங்க? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பைக் கம்பெனி இன்சூரன்ஸ் அது சொல்லலாமா சார்? அமேசான்ல நீங்க வந்து மெனி ப்ராடக்ட்ஸ் உள்ள இருக்குங்க. அவங்க வந்து ஒரு சப்ளை செயின் கம்பெனின்னு நீங்க உருவாக்கிக்கலாம். ஓகேங்க சார். அந்த மாதிரியும் நீங்க உருவாக்கலாம். பைக் செல்லர் இன்சூரன்ஸ் சொல்லலாமா சார்? பைக் செல்லருங்க. பைக் செல்லர் இன்சூரன்ஸ் இது சார் கம்பெனி டைப். இன்சூரன்ஸ் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது தேவைப்படுது இல்லையாங்க? அதனால நீங்க ஒன்று சேர்த்துக்கிறீங்க. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணக்கூடியது மாதிரி இன்னொரு காம்பினேஷன் பாருங்க. இந்த இடத்துல ஹரிஜாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பினேஷனை, இது வந்து வெர்டிக்கல், இங்கிருந்து கீழே போறீங்க அல்லது இங்கிருந்து மேலே வரீங்க அப்படின்னா இது வெர்டிக்கல். இதுல என்ன சொல்றாங்க? வெர்டிக்கலி டவுன் சப்ளை செயின். இப்படி போனீங்க அப்படின்னா சப்ளை செயின். அடுத்தது சேம் இதுல பாத்தீங்க அப்படின்னா பை அனதர் மேனுஃபேக்சரர், பை ஒன் மேனுஃபேக்சரர் ஃபார் அனதர் மேனுஃபேக்சரர். சார் இது வந்து சேம் பிசினஸ் லைன். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அப்படின்னா சேம் பிசினஸ் லைன்ல இருக்கும். இது பாத்தீங்கன்னா சப்ளை செயின். நம்ம ஒண்ணுமே சொன்னோம் இல்லைங்களா? இதுதான் சப்ளை செயின். ரா மெட்டீரியல், மேனுஃபேக்சரர், டிஸ்ட்ரிபியூஷன், ரீட்டைல். இப்படி இருக்கக்கூடிய இந்த சப்ளை செயின்ல ஏதாவது இந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிறது. ஆனா இவங்க வெரைட்டி. இப்போ ப்ரொடக்டர் அண்ட் கேம்பிள் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா பிஎன்ஜி, இவங்க யாரோட குரூப் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாட்டாவோட குரூப். அப்போ அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. ப்ரொடக்டர் அண்ட் கேம்பிள் இப்படி ஒன்று சேர்த்துக்கிறது. நீங்க ஒரு வித்தியாசமா எல்லாத்துடைய வடிவத்தில் இருந்து வித்தியாசப்படுத்தி வருதுங்க. சார் நீங்க வெர்டிக்கலுக்கும் காம்பினேஷனுக்கும் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் என்ன எடுக்கணும் அப்படின்னா, ஒரே மாதிரியான பிசினஸ் இருக்கிறது காம்பினேஷன், டிஃபரெண்டான பிசினஸ் இருந்துச்சுன்னா வெர்டிக்கல். அவ்வளவுதாங்க. ஓகேவாங்க? ஒரே மாதிரி பிசினஸ் எத்தனை வேணாலும் சேர்ந்தா அது வந்து ஹாரிசாண்டல். டிஃபரெண்டான பிசினஸ் அது எந்த ஸ்டேஜ் சப்ளை செயின்ல வேணாலும் இருக்கலாம். அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் இதுல வருவாங்க, வெர்டிக்கல்ல வருவாங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா லேட்ரல் அண்ட் டயகனல். லேட்ரல் காம்பினேஷன். ஒன்ஸ் இது புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்படி எடுத்துக்கலாம். லேட்ரல் காம்பினேஷன், டயகனல் காம்பினேஷன். இது வந்து விட்டமா சேர்ந்துக்குவாங்க. இவங்க வந்து
வேற ஒரு வடிவத்துல ஒண்ணு சேர்றது. இப்போ ஒரு சுருக்கமா சொல்லணும்னா ஒரு ஒரு பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரிக்கு தேவைப்படுற அனைத்தும். இப்போ ஒரு எழுதுபொருள் கம்பெனின்னா நம்ம என்னென்னலாம் சொல்லுவோங்க? எழுதுபொருள் கம்பெனி, பேப்பர், பென்னு, பென்சில். பேப்பர், ஓகே, பேப்பர், பென்னு, இங்கு, பென்சில் இங்கு, பென்சில், ரப்பர், எழுதுகோல், கார்ட்போர்டு, பென்சிலு, நோட்புக். நோட்புக், இந்த மாதிரி ஒரு ஒரு காம்பினேஷனுக்கு தேவையான அனைத்தும். டிஃப்ரெண்ட் லைன் ஆஃப் பிசினஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலைன்டு சம் வே அப்படின்னு இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஒரு அலைன்மெண்ட்டை கொடுக்க முடியும். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இல்லையாங்க? இதெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும்? டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஒவ்வொன்றும் வெவ்வேறுபட்ட ப்ராடக்ட்ஸ், கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். பட் அலைடு சார், இதெல்லாம் இதோட சேர்த்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? சார் பென்னுனா பேப்பர்னா பென்னு வேணும் சார், பென்னுனா இங்கு வேணும் சார், இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போறோம் இல்லைங்களா? இதெல்லாம் இந்த அலைடு செக்டர்ஸ். இவங்க எல்லாம் கம்பைன் ஆகிக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா அதுக்குள்ள ஒரு கன்வர்ஜென்ட் திங்கிங் இருக்கும், கன்வர்ஜென்ட் காம்பினேஷன் இருக்கும். இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்களே அது கூட சொல்லலாம்ல சார்? கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான எல்லாருமே ஒன்று சேர்றதாங்க. டோரு, எலக்ட்ரிஷியன், பிளம்பர் எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கும்ல சார்? அது உள்ள மிங்கிள் ஆனாதானே அது கன்ஸ்ட்ரக்ஷன் முடியுது இல்ல சார்? ஆமா, ஒவ்வொரு கம்பெனியும் உள்ள வந்து மிங்கிள் ஆவாங்களா சார்? சார் பிரிண்டிங் கம்பெனி சார். அதான் பிரிண்டிங் பிரஸ் இதெல்லாம் ஒன்று சேர்றதாங்க. எல்லாத்துக்குமே ஒரு காமன் பாயிண்ட் இருக்கும். அதுதான் கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க? இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாயிண்ட் இருக்கும். அப்படின்னா இதுக்கு பேரு கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வர்ஜென்ட் திங்கிங். சார் இது எல்லாமே எழுதுபொருள் சார் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையில சொல்லிடுறீங்களா? பிரிண்டிங் எழுதுபொருள். இதுக்கு பேர் ஒரு காமன் பாயிண்ட்ல வந்து நிக்கிறது. இப்போ ஆயில் ரிஃபைனரி இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த பெட்ரோல், டீசலு இவங்க எல்லாம் இந்த இதுல வருவாங்க. க்ரூட் ஆயில்ல இருந்து எல்லாமே பிரிச்சு எடுப்பாங்க. அவங்க எல்லாம் இந்த லேட்ரல் காம்பினேஷன்ல வருவாங்க. க்ரூட் ஆயில் இருந்து பிரித்தெடுக்கக்கூடிய ரிஃபைனரிஸ். அது மாதிரி சொல்லலாம். பிரிண்டிங் பிரஸ் அப்படின்னு கம்பைன் வித் பிரிண்டிங் பிரஸ் ஒரே காமன் பாயிண்ட்ல நீங்க கொண்டு வந்து நிறுத்தலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? பிரிண்டிங் பிரஸ் அப்படின்னு நீங்க காமன் பாயிண்ட்ல கொண்டு வந்து சேர்த்திடலாம். அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் பட் அலைடு செக்டர், எல்லாமே அதுக்கு அலைடு செக்டரா இருக்கும். அதெல்லாம் ஒரு காமன் பாயிண்ட் இருக்கும். இப்போ க்ரூட் ஆயில் அண்ட் அதர் ரிஃபைனரிஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். கன்வர்ஜென்ட் அப்படின்னா காமன் திங்கிங் வரதாங்க கன்வர்ஜென்ட். பொதுவான யோசனையில வருது, பொதுவான சிந்தனையாக இருக்கும். அதுதான் கன்வர்ஜென்ட் திங்கிங். அடுத்தது டயகனல் காம்பினேஷன். அப்படின்னா விட்டமாக நம்ம
பார்க்கப்படுறது. இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சர்வீஸ் ரிலேட்டட் பிசினஸ்ல அதிகமா இருப்பாங்க. ஆன்சிலரி கூட்ஸ் அல்லது சர்வீசஸ் கம்பைன்டு வித் ஆப்ரேட்டிங் மெயின் லைன் ஆஃப் ப்ராடக்ட். அதாவது ஒரு ஆன்சிலரி யூனிட் ஆக்சிலரி ஒரு ஆக்சிலரி யூனிட் மெயின் லைன் ஆஃப் யூனிட்டோட கம்பைன் ஆகிறது. இப்போ மொபைல் போன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதனோட சர்வீஸ் சென்டரோட ஒன்று சேர்றது. ஆட்டோமொபைல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவங்க சர்வீஸ் சென்டரோட ஒன்று சேர்றது. இது எல்லாம் நம்ம டைகனல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பொருத்தத்தை கொண்டு வர்றது. பாருங்க, மேனுஃபேக்சரர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா diagonal combination consider a company that produce primary goods என்ன ஆகுது அப்படின்னா combines with ancillary supportive ancillary unit for primary activity இதோட ஒன்று சேர்றது. அப்போ ஒரு மேனுஃபேக்சரர் மெஷின் மேனுஃபேக்சரர் என்ன பண்றாரு அப்படின்னா ரிப்பேர் ஒர்க் ஷாப்போட ஒன்று சேர்ந்துக்கிறது. இப்போ எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்லயும் பாத்தீங்கன்னா கம்பல்சரி சர்வீஸ் சென்டர்னு ஒன்று உள்ள அட்டாச் ஆயிருக்கும். அப்போ இது நேச்சர் வேற, இது நேச்சர் வேற இருந்தாலும் அவங்களுக்கான அந்த எக்ஸ்டெண்டட் சர்வீஸை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த ஒர்க் ஷாப்பையும் கூட வச்சுக்கிறோம். அப்போ இது வந்து சப்போர்ட்டிவ் துணை பணி இல்லையாங்க. இந்த துணை பணியில் இருக்கக்கூடிய ஒன்னையும் மெயின் முக்கிய பணியாக இருக்கக்கூடியதையும் ஒன்று அப்ப முக்கிய பணியும் துணை பணியும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேரு டைகனல். இங்க லேட்ரலுக்கும் டைகனலுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு காமன் பாயிண்ட் இருக்கும் இல்லையாங்க. இந்த இந்த ரெண்டும் ஒன்று சேர்றதுக்கு ஒரு காமன் பாயிண்ட் இருக்கும். ஆனா இங்க அப்படி இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னா மெயின் ஆன்சிலரி அப்படின்ற மாதிரி இருக்கும். மெயின் ஆன்சிலரி, இது ப்ராடக்ட் மெயின், இது ஆன்சிலரி, அதுக்கு சப்போர்ட்டிவ். இது பாத்தீங்கன்னா அலைடு அப்படின்னு சொல்லுவோம். அலைடு செக்டர்ஸ், இந்த வார்த்தைகள்லாம் முக்கியங்க. லேட்டரல் காம்பினேஷன்ல அது அலைடு செக்டரா இருக்கும். இதோட ஒண்ணு இதோட ஒண்ணு இதோட ஒண்ணுன்னு அது போய்கிட்டே இருக்கும். மெனி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இது ஒரே மெயின் ப்ராடக்ட், அதுக்கு ஒரு அலைடு செக்டர் இருக்கும். அதுதான் டைகனல் காம்பினேஷன். சார் அப்போ டயகனல் காம்பினேஷன்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் வந்து செராக்ஸ் எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ காப்பி எடுக்கிற மாதிரி மிஷின்லாம் வச்சுட்டு நிறையா இருக்கு, அந்த மாதிரியா சார் ஹெல்ப் பண்ணுற மாதிரி? கண்டிப்பா சொல்லாங்க. அதாவது ஒரு மெயின் ஆக்டிவிட்டி இருக்கிற இடத்துல நீ இன்னொரு ஆன்சிலரி சப்போர்ட்டை வச்சுக்கிறது அப்படின்னா உங்களோட அந்த பணிகள் வந்து பாதிக்காம அளவுக்கு நீங்க பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்க போய் வெளியில போய் ஒரு ஜெராக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு டைம் வேஸ்ட்டு, அவுட்புட் எல்லாமே வேஸ்ட்டு இல்லையாங்க. மேன் பவர்ல இருந்து எல்லாமே வேஸ்ட்டு. அது வந்து உள்ளேயே இருக்கிறப்போ அந்த டைமிங் எல்லாமே நம்ம வந்து ஈஸியா என்ஜாய் பண்ண முடியும். அப்போ எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல்ல நம்ம கொண்டு வரலாம். அப்போ அதனுடைய பணியை நாமளே எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு சர்வீஸ்ன்ற உள்ளே வச்சுக்கிறோம். அடுத்தது சர்க்குலர் காம்பினேஷன். சர்க்குலர் அப்படின்றது சர்க்குலர் காம்பினேஷன் that are engaged in different business, those producing different products. பாருங்க, இது எல்லாமே வெவ்வேறு டிஃபரண்ட் பிசினஸஸ், டிஃபரண்ட் ப்ராடக்ட்ஸ். இப்போ டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னா நம்ம என்ன சொல்றோம், அதுல என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் இருக்குங்க?
ரீசெண்டா நம்ம படிச்சிருப்போம். சால்ட்ல இருந்து ஸ்டீல்ல இருந்து சால்ட் வரைக்கும் இருக்கு. ஃப்ளைட் வரையிலும் ஏரோப்ளேன் வரையிலும் ஏரோப்ளைன் வரையிலுமே இருக்கு. ஏர்பிளைன் வரையிலுமே இருக்கு. அப்போ அந்த ப்ராடக்ட்னுடைய வெரைட்டி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி செல்போன் கம்பெனியோட ஒண்ணு சேர்றது. டிஃப்ரெண்ட். இதுக்கு சம்பந்தமே இல்லை சார். ஆனா ஏதோ ஒரு சர்க்குலர்ல நம்ம ஒண்ணு சேர்ந்துக்கிறோம். நீங்க அப்படி எடுத்துக்கிறத விட இப்படி எடுத்துக்கலாம். டாடா குரூப், பிர்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அவங்க எல்லாம் நிறைய பிசினஸ் இருக்கும். அதாவது மெனி டிஃப்ரெண்ட் பிசினஸஸ் வந்து கம்பைன் பண்ணிருக்கோம். டிஃப்ரெண்ட் பிசினஸஸ் கம்பைன்டு. இப்போ அதானி இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா பவர்ல இருந்து அவங்க டிஃப்ரெண்ட் பேனர்ஸ்ல இருக்காங்க. டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூசிங் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கம்பைன்டு டுகெதர் அண்ட் டிஃப்ரெண்ட் சென்ட்ரல் ஏஜென்சியா மாறிடுவாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா அவங்க அந்த கம்பெனியை அக்யூர் பண்ணிடுவாங்க. லக்ஷ்மி மில்ஸ் அப்படின்றது ஸ்பின்னிங் மில்ஸ் இருக்காங்கன்னா அவங்க போய் ஒரு ஸ்டீல் கம்பெனி வாங்கிடுவாங்க. அவங்க போயிட்டு வேற ஒரு செல்போன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி போய் வாங்கிடுறது. இந்த மாதிரி எல்லா வடிவமும் சேர்ந்தது. பல வடிவங்கள் சேர்ந்தது வந்து குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேர் சர்க்குலர். சர்க்குலருங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த காம்பினேஷனுக்கான இடமே தேவையில்லைங்க. எந்த பிசினஸ்ல வேணாலும் நீங்க இருக்கலாம். அப்போ இதுல வந்து மொத்தம் 5 டைப்ஸ் கொடுக்குறோம். ஹரிஜாண்டல், வெர்டிக்கல், அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் ஒண்ணு. இதுக்கு பேரு லேட்ரல் காம்பினேஷன், டைகனல் காம்பினேஷன். இந்த ரெண்டையும் ஒண்ணு சேர்த்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லேட்ரல் கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் சேர்த்து ஒண்ணா சொல்றோம். கன்வர்ஜென்ட்ங்கிறத லேட்ரல், டைவர்ஜென்ட்ங்கிறது அலைடு ஆன்சிலரி யூனிட்ஸ் போறது. டைகனல் அண்ட் சர்க்குலர். இந்த 5 மேஜர் ஃபார்ம்ஸோட சேர்த்து நம்ம அடுத்ததா பார்க்க வேண்டியது டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ், காம்பினேஷனுடைய டைப்ஸ். இந்த பகுதியும் நமக்கு ரொம்ப முக்கியங்க. அங்க நம்ம பார்த்தது ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம். சாரி, டைப்ஸ்ன்னு பார்த்தோம். இங்க ஃபார்ம்ஸ் ஆஃப் காம்பினேஷன், வடிவம் இல்லையாங்க. எந்தெந்த வடிவத்துல வராங்க. நம்பர் 1 அசோசியேஷன். இதெல்லாம் ஒன்றிணைறது. ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கூட்டமைப்பு. கன்சாலிடேஷன் அப்படின்னா இணைப்பு. இப்படி எடுத்துக்கிறோம். இதுல ஒன்றிணைவு அப்படின்றது பாத்தீங்கன்னா ட்ரேட் அசோசியேஷனா ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. இனி ஏதாவது ஒரு ட்ரேட் அசோசியேஷனுக்கான எக்ஸாம்பிள். இது எல்லாமே பாத்தீங்கன்னா வாலண்டரியா ஒண்ணு சேருவாங்க. ஒரு குரூப் ஆஃப் இண்டிபெண்டன்ட் பிசினஸ் என்டர்பிரைசஸ், சேம் இண்டஸ்ட்ரி, ட்ரேடு ஃபார்ம்டு டு இம்ப்ரூவ் வெல்ஃபேர் ஆஃப் த மெம்பர் இல்லையாங்க. வெல்ஃபேர் ஆஃப் த மெம்பர். அசோசியேஷன் சார். ஒவ்வொரு ஊர்லயும் வர்த்தக சங்கம் இருக்குமே, அதானே சார்? அதாங்க வெல்ஃபேர் ஆஃப் த மெம்பர்ஸ். அவங்க ஓனர் எல்லாம் சேர்ந்து
அவங்களுக்குள்ள ஆனா எதுக்கு போகக்கூடாது அப்படின்னா வித்தவுட் என்க்ரோச்சிங், அதாவது மேனேஜரியல் ஆட்டோமனி இருக்காது. மேனேஜரியல் ஆட்டோமனிக்கு போக மாட்டாங்க. அவங்க எல்லாமே இண்டிபெண்டா தான் இருப்பாங்க. அந்த ஷூ ப்ரொடியூசர்ஸ் சொல்லாமா சார் ட்ரேட் அசோசியேஷனுக்கு? ட்ரேட் அசோசியேஷன் நிறைய சொல்லலாமா. இப்போ கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிஐஐ அப்படின்னு சொல்லுவாங்க. சிஐஐ, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. இந்தியன் சுகர் மில் அசோசியேஷன், சுகர் மில் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, இந்தியன் சுகர் மில், பொதுவா எல்லாருமே சேர்ந்து சுகர் மில் அசோசியேஷன் பண்ணிக்கிட்டாங்க. பேப்பர் மில் அசோசியேஷன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே வாலண்டரியா ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. இண்டிபெண்டா தனியா இருக்கக்கூடிய பிசினஸ் எல்லாமே, தனியாக உள்ள பிசினஸ் அனைவரும் அவங்களோட மெம்பர் வெல்ஃபேருக்காக ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. ஆனா என்ன வரக்கூடாதுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு மேனேஜரியல் ஆட்டோமனியை கொண்டு வரக்கூடாது. அப்படின்னு என்னங்க, தலைமைத்துவத்தை கொண்டு வரக்கூடாது. என் பிசினஸ் எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல கொடுத்துட்றேன் அப்படின்றது வராதுங்க. அதுதான் இந்த இடத்துல ட்ரேட் அசோசியேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ். வித்தவுட் மேனேஜரியல் ஆட்டோமனி இருக்காது. இப்போ வாடாஃபோன், ஐடியா, இந்த ரெண்டும் சேர்ந்து விஐன்ட்ட அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ மேனேஜரியல் ஆட்டோமனி யார்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா விஐ கம்பெனி கிட்ட போயிடுச்சு. அப்போ ரெண்டு பேரும் லூஸ் தேர் மேனேஜரியல் ஆட்டோமனி. ரெண்டு பேரும் ஐடியா கம்பெனியும் அவங்களோட ஆட்டோமனியை விட்டுட்டாங்க, அதாவது மேலாண்மையை விட்டுட்டாங்க, அவங்கள மேலாண்மையை விட்டுட்டாங்க. ரெண்டு பேரும் டிசொல்யூட் ஆகி ஒரு கம்பெனியில ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஆனா இங்க அப்படி இருக்காது, புரியுதாங்க? இங்கெல்லாம் டிசொல்யூஷனே கிடையாது. அவங்களா ஒண்ணு சேர்ந்து ஒரு குரூப்பா ஆயிக்கிறது. சுகர் மில்லு, ஸ்பின்னிங் மில்லு, அந்த கம்பெனி எல்லாம் ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. சிறு குறு விவசாயிகள், சிறு குறு வியாபாரிகள், அவர் சொன்ன மாதிரி வியாபாரிகள் சங்கம், இதெல்லாம் ட்ரேட் அசோசியேஷன் நிறைய இருக்கலாங்க. வியாபாரிகள் சங்கம் இதெல்லாம். ஓகே. அடுத்தது சேம்பர் ஆஃப் காமர்ஸ். சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இதெல்லாம் ஒரு வாலண்டரியா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா வாலண்டரி தான். அசோசியேஷன் அப்படின்னாவே வாலண்டரி தான் வருவாங்க. வாலண்டரியா சேரணும், தன்னார்வமா முன் வந்து சேரணும். ஒரு பர்டிகுலர் டெரிட்டரியில இருப்பாங்க. சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னா, சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆப்ரேட்டிங் டைப் ஆல் டைப் ஆஃப் பிசினஸ். இதுல இவங்க தான் அப்படின்னு வரமாட்டாங்க. ஆல் டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் இருப்பாங்க. இன் பர்டிகுலர் டெரிட்டரி. ஒரு பர்டிகுலர் டெரிட்டரிக்கே அவங்க தான் இருப்பாங்க. அப்படின்னா ஒரு பகுதிக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல பகுதினா நாடு முழுக்க, எப்படி வேணாலும். இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இந்தியாவுக்கே ஒண்ணுதான், இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். ட்ரேட் அசோசியேஷன்ல எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரே சேம் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ், சுகர், பேப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய சேம் பிசினஸ்ல இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆல் டைப் ஆஃப் பிசினஸ் இருப்பாங்க. அப்படின்னா வர்த்தகர்கள் அனைவரும் சேர்ந்துக்குவாங்க. அப்படின்னா இதுல யாரெல்லாம் இருக்கலாம்? சுகர் மில்ஸ் இருக்கலாம், பிளஸ் பேப்பர் மில்ஸ் இருக்கலாம்,
சிமெண்ட்டு எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்குவாங்க. சார் இது மாதிரி ஆல் டைப் நீங்க வியாபாரம் செய்ய போறீங்க, மேனுஃபேக்சரிங் செய்ய போறீங்க, அப்போ நீங்க எல்லாமே ஒன்று சேர்ந்துக்கணும், சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா உங்களோட கம்பெனிஸ்க்காக ஒரு அசோசியேஷன், உங்களோட வெல்ஃபேருக்காக ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரேட் அசோசியேஷன். இங்க சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ங்கிறது ஆல் டைப் ஆஃப் பிசினஸ், பர்டிகுலர் ஒரு பகுதி ஃபுல்லாவே இருப்பாங்க. அசோசியேஷன் ஆஃப் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கல்கத்தாவில் இருக்கும் இல்லைங்களா, அசோசெம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அசோசெம் இதனுடைய தலைமையிடம் பார்த்தீங்கன்னா கல்கட்டா. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் நாங்கெல்லாம் பண்ற பீரியடில் இந்த அசோசெம் அங்கெல்லாம் போனால் தான் இண்டஸ்ட்ரியினுடைய டீட்டெயிலே எடுக்க முடியும். அப்பெல்லாம் இவ்வளவு டெக்னாலஜி கிடையாது, உட்காந்த இடத்துல இருந்து நம்ம இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண முடியாது. நாங்கள் பண்ண பீரியடெல்லாம் நாங்களாம் கல்கத்தா விசிட் பண்ணியிருக்கோம். அந்த அசோசெம் அப்படின்ற பிளேஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரேடு மாலுங்க. அங்கே நிறைய கூட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும், இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் கூட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். அங்கே அவ்வளோ மேகசின்ஸ் இதெல்லாமே வரும், பெரிய லைப்ரரி எல்லாமே இருக்குங்க. சேம்பர், அந்த சேம்பர் போனோம் அப்படின்னா எந்த இண்டஸ்ட்ரி பற்றின தகவல்கள் வேணாலும் நம்ம கலெக்ட் பண்ண முடியும். 1920 அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதே மாதிரி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்கும், அதுவும் அதே தான். FICCI அப்படின்னு சொல்லுவாங்க, நியூ டெல்லியில் இருக்கும். 27 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. த ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ஐ ஃபார் இந்தியன், இதுக்கு பேர் ஃபெடரேஷன். ஃபெடரேஷன் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா நிறைய ட்ரேட் அசோசியேஷன் ஒன்று சேர்ந்தாங்கன்னா சேம்பர் ஆஃப் காமர்ஸாக மாறிடுவாங்க. அப்படிதாங்க இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல தனித்தனி மில்லா ஒன்று சேருவாங்க. இவங்க எல்லாருமே ஒன்று சேர்றது இடத்துக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லிடலாங்க, சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ன்னு சொல்லிடலாம். இந்த ரெண்டுக்கு ஏதாவது டவுட் இருக்காங்க? நோ சார். இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட், இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட்டை பொறுத்தவரையிலும் அதுலயே அந்த வார்த்தையிலேயே நமக்கு இடம்பெற்றிருக்குங்க, இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட். இது எதுக்காக அப்படின்னா ரிலேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடா, மார்க்கெட் ரிலேட்டடா ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்றதுக்காக எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கிறது. இப்போ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் இது MSP அப்படின்னு சொல்லலாம், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் சுகர். சுகர் வந்து சுகர் கேனு, சுகரு, இதுக்கெல்லாம் ஒரு மினிமம் ஆதரவு விலை அப்படின்ற ஒன்று நிர்ணயம் பண்றதுக்காக அவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்துக்கிறது. இப்போ விவசாயிகள் சங்கம் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு கரும்புக்கு ஒரு டன்னுக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட். சார் இதெல்லாம் ஃபார்மல் கிடையாது. மார்க்கெட்டுக்காகவோ அல்லது மேனுஃபேக்சரிங்காகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு நடவடிக்கைக்காகவோ இன்ஃபார்மலினாவே அந்த இடத்துல என்ன ஒரு அமைப்பாக இல்லாம ஒண்ணு சேர்றது. ஏதாவது கோரிக்கையை கேட்டு ப்ரொடக்ஷன் பண்ற மாதிரியா சார்? எது வேணாலும் இருக்கலாங்க. நீங்க ஒரு விஷயத்த கேட்கறதுக்காக அப்போதைக்கு கூடுறீங்க, அதுக்கப்புறம் நீங்க இல்ல, அல்லது நீங்க ஒரு பெருசா ஒன்றும் ஃபார்ம் பண்ணல. நீங்க எதுவும் அதான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கேட்குறாங்க, எங்களுக்கு இவ்வளவு விலை வேணும், ஃபிக்ஸிங் ஆஃப் பிரைஸ், மார்க்கெட்டை டிவைட் பண்றது, இந்த மாதிரி நேச்சருக்காக சேருவாங்க.
ஃபிக்ஸிங் ஆஃப் பிரைஸ், இந்த நேச்சருக்காகலாம் ஒன்று சேருவாங்க. அடுத்தது ஃபெடரேஷன். ஃபெடரேஷன் அப்படின்றது இதுல ரெண்டா பிரிக்கிறோம், பூல்ஸ் அண்ட் கார்டெல்ஸ். பூல்ஸ் அண்ட் கார்டெல்ஸ். பூல்னா இண்டஸ்ட்ரி பூல் அப்படின்னு சொல்லுவாங்க, குழுவா ஒன்று சேர்றது இண்டஸ்ட்ரி பூலுங்க. எப்படி குழுவா ஒன்று சேர்றாங்க இப்ப பாருங்க, இண்டஸ்ட்ரி பூல்ஸ் இவங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா ஒன்று சேர்க்கிறது. இது ஒரு ஃபெடரேஷன் தான். பிசினஸ் யூனிட் எல்லாம் சேர்ந்து ஒரு டிகிரி ஆஃப் கண்ட்ரோல் ஓவர் பிரைஸ், சம் ஃபேக்டர், அல்லது ஒரு அக்ரிகேட் ஆஃப் கவர்மெண்ட்ட ஒரு டிமாண்ட் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரி பூல்ல வந்துடும். இப்போ ரீசெண்டா நமக்கு நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோலியம் கம்பெனிஸ், ஆயில் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ், இப்போ நம்ம ஆயில் ரிஃபைனரி, ஆயில் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ் இன் இந்தியா, அதாவது இந்தியன் ஆயில், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், அல்லது மற்ற பல கம்பெனிஸ், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து பாரத் பெட்ரோலியம், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பெட்ரோல் ப்ரைஸை நாங்களாவே ஒரு அந்தந்த மார்க்கெட் ஃபிளக்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸிங் ப்ரைஸுக்கு கொண்டு வந்தாங்க. கவர்மெண்டோட ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வந்து அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியா ஒன்று சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபெடரேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது சுருக்கமா சொல்லணும்னா ஒரு பூல், ஃபெடரேஷன் ஆஃப் பிசினஸ் யூனிட், ஃபெடரேஷன் த்ரூ பிசினஸ் யூனிட். நிறைய பிசினஸ் யூனிட் இதுக்குள்ளங்க ஒரு கூட்டமைப்பா சேர்ந்து அது ஒரு குழுவாகவே மாத்திடுவாங்க. குழு ஏதாவது ஒரு விஷயத்த ஒட்டுமொத்தமா டிமாண்ட் பண்ணி அவங்களுக்கான கண்ட்ரோல் ஓவர் ஒரு கண்ட்ரோல் ஓவரை எடுத்துப்பாங்க. எனி என்கேஜிங் ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு என்கேஜிங் ஆக்டிவிட்டியை அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. இதுதான் இண்டஸ்ட்ரி பூல். அப்போ அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் இங்க அசோசியேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா வாலண்டரியா இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படி இருக்காது, எல்லாருமே கம்பல்சரியா உள்ள இருப்பாங்க. பூலுக்கும் ட்ரேட் அசோசியேஷனுக்கும் அந்த டிஃபரெண்ட் அப்படின்றது இங்க வாலண்டரி, இங்க கம்பல்சரி. இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சங்கங்கள் அப்படின்னு சொன்னா ஒரு சில சங்கம் போராடும், ஒரு சில சங்கம் போராடாது. பட் ஒட்டுமொத்தமா ஒரு பிரச்சனைங்கிறப்ப எல்லாருமே சேர்ந்து போராடுறது, அதுதான் டோட்டல் இண்டஸ்ட்ரியே பாதிக்கிறது. இப்போ இதுல வந்து ஒரு ஆட்டமோனி இருக்கும். இதுல பிசினஸ் ஆட்டமோனி அப்படின்னா ஒரு தலைமைத்துவம் என்ன சொல்லுதோ அது மாதிரி கேட்பாங்க. இந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் சேர்ந்து இப்படிதான் நம்ம பண்ணணும், இப்படிதான் நம்மளோட கோட் ஆஃப் ரூல் அப்படின்னு ஒரு பிசினஸ் ஆட்டமோனி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு தலைமைத்துவம் என்ன சொல்லுதோ அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்தது கார்டெல்ஸ். இது வந்து ஒரு அக்ரிமெண்ட். இது சுருக்கமா சொல்லணும்னா கேபிட்டலிஸ்ட் என்டர்பிரைசஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெகுலேஷன்ஸை ஃபார்ம் பண்ணிக்கிறது. அக்ரிமெண்ட் ஃபார் கேபிட்டலிஸ்ட். அந்த என்டர்பிரைஸ்ன்னு இருக்கலாம், அல்லது கண்ட்ரியை கூட இருக்கலாம், அல்லது கண்ட்ரிஸ்.
எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரெகுலேஷனை ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஃபார்ம் ஏ ரெகுலேஷன். ட்ரேட் ரெகுலேஷன், நாங்க இப்படிதான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரெகுலேட் பண்ணிக்கிறது. ஓபிஇசின்னு சொல்லுவோம், ஆயில் ப்ரொடியூசிங் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டமைப்பை வச்சிருக்காங்க, எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். இந்த ஓபிஇசியினுடைய ரெகுலேஷன்ஸ் என்ன சொல்லுதோ அது மாதிரியே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இங்க வந்து டாலர் தான் வந்து வர்த்தக நாணயமாக பரிமாற்றப்படும் அப்படின்னா டாலர்ல தான் பரிமாறணும். அந்த மாதிரி ஒரு ட்ரேட் ரெகுலேஷனை அவங்களுக்குள்ளேயே ஃபார்ம் பண்ணிக்கிறது. அதாவது சுருக்கமா சொல்லணும் அப்படின்ட்டா அவங்களோட பிஸ்னஸுக்கான இம்ப்ரூவிங் ப்ராஃபிட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்காக எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணிக்குவாங்க. ப்ராஃபிட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கான எல்லா ரெகுலேஷன்ஸையும் அவங்க ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. இதுக்கு பேரே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராஃபிட் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஃபிட் பூல். அது இண்டஸ்ட்ரி பூல், இது ப்ராஃபிட் பூல். அவ்வளவுதாங்க. பூல்னா குழு. ஒரு வாட்டி பாத்தீங்க அப்படின்னா ஆயில் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, சப்ளையே குறைச்சிட்டாங்க. சப்ளைவே வந்து குறைச்சதுனால இங்கெல்லாம் ஹை பிரைஸ் ஆயிடுச்சுங்க. எல்லா கண்ட்ரீஸ்லயும் பாத்தீங்கன்னா ஆயில் பிரைசஸ் வந்து வெரி ஹை. ஈவன் 40 இருந்து நம்மள 80க்கு போனது அந்த மாதிரி தான் போனோம். 40-50 ரூபாய்ன்ற இந்த பெட்ரோலியம் 80 rupees பிளஸ்ல போனோம். அப்போ வித்தின் a ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். இது பேர் ப்ராஃபிட் பூல் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி நிறைய கூட்டமைப்புகள் இருக்குங்க. ஏசியான், ஏசியான் கம்பெனி, ஏசியான் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஏசியான், காமன்வெல்த், காமன்வெல்த் நேஷன், ஆசியா பசிபிக், இது மாதிரிலாம் சொல்லலாம். ஆசியா பசிபிக் நேஷன், இதெல்லாம் கார்டல் கீழே வருவாங்க. எல்லாமே கூட்டமைப்பு தான். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஃபார்மினேஷன். உங்களுக்கு கூட்டா சேர்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய வடிவங்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கன்சால்டேஷன்னா இணைப்பு. இந்த பார்சியல் விடுங்க, பார்சியல், கம்ப்ளீட் மெர்ஜர் அண்ட் அமால்கமேஷன். அமால்கமேஷன்னா 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் ஒன்றிணைந்து. ஆல் கம்பெனிஸ் ஆர் லிக்விடேட்டட் இல்லையாங்க. ஆல் கம்பெனி லிக்விடேட், ஃபார்ம் நியூ கம்பெனி இல்லையாங்க. ஃபார்ம் நியூ கம்பெனி. எல்லா கம்பெனியும் லிக்விடேட் பண்ணி புதுசா ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா. மெர்ஜர் அப்படின்றது இணைப்பு செஞ்சுக்கிறோம். அப்போ சில கம்பெனி லிக்விடேட் ஆகி இன்னொரு கம்பெனியோட வந்து சேர்ந்துக்கிறது. மெர்ஜர். மெர்ஜருக்கும் அமால்கமேஷனுக்கும் என்ன டிஃபரெண்ட் சொல்லுவாங்க. ரெண்டு மூணு கம்பெனி சேர்ந்து நியூ கம்பெனியை ஃபார்ம் பண்ணாங்கன்னா அது அமால்கமேஷன். எஸ் சார். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒன் கம்பெனி ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸ். ஒரு கம்பெனி வந்து எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஒன் கம்பெனி எக்ஸிஸ்டன்ஸ், எக்ஸிஸ்டன்ஸ், அதர் கம்பெனிஸ் எல்லாம் அப்சார்ப். அதர் கம்பெனி அப்சார்ப். எந்த கம்பெனியை அப்சார்ப் பண்றோமோ அந்த கம்பெனி எல்லாமே பாத்தீங்கன்னா லிக்விடேட்டர்.
இதுல வந்து டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கும். வேற ஒரு பிசினஸ் அவங்க வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், டாடா குரூப் வந்து இப்போ விஐ வாங்கிக்கிறாங்கன்னு பாருங்க. ஒருவேளை ஒரு அசம்ஷன்ல எடுத்துக்கோங்க, இப்படி இல்ல, அசம்ஷன்ல எடுத்துக்கோங்க. அப்போ வாங்குற கம்பெனி வோடஃபோன் ஐடியான்னு 2 தனித்தனியா இருந்துச்சு அப்படின்னா, இவங்க அவங்கள வாங்குறாங்க அப்படின்னா இவங்க எக்ஸிஸ்டன்ஸ்லயே இருப்பாங்க, அவங்க லைவ்லயே இருப்பாங்க. இவங்க தங்களுக்குள்ள லிக்விடேட் ஆகி யாரு கூட போய் இணைஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்க கூட போய் இணைஞ்சுக்கணும். அப்போ இனிமேல விஐ கிடையாது, டாடா தான். ஓகே, எந்த கம்பெனி லிக்விடேட் ஆகுதோ அது டாடா குரூப்பாக மாறிடும். இப்போ நம்ம ஊர்ல ஒரு கம்பெனி இருக்கு, ஐசிஎல் ஃபேக்டரின்னு எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இந்தியா சிமெண்ட்ஸ் லிமிடெட். இந்தியா சிமெண்ட்ஸ் லிமிடெட டாடா கம்பெனி வாங்குறாங்க அப்படின்னா இந்தியா சிமெண்ட்ஸ் லிக்விடேட் ஆயிடும். யாரு கூட போய் சேர்ந்துருவாங்க? டாடா கம்பெனியோட சேர்ந்துருவாங்க. அப்போ இனிமேல் ஐசிஎல் கிடையாது, டாடா. அப்படி அமால்கமேஷன்ல ஆல் கம்பெனிஸ் லிக்விடேட்டட் அண்ட் நியூ கம்பெனி ஃபார்ம்டு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கும், அதர் கம்பெனி ஆர் லிக்விடேட்டட் அப்சார்ப். அந்த கம்பெனி எல்லாத்தையும் வாங்கிடும் அப்படின்றதுதான் டிஃபரன்ஸ். ரெண்டுக்கு புரியுதாங்க? ஓகே சார், ஓகே சார். எஸ் சார். வேரியஸ் கம்பெனிஸ் லூசிங் their ஐடென்டிட்டி. நிறைய கம்பெனி என்ன செய்யுது? லூசிங் their ஐடென்டிட்டி as a business unit. இனிமேல் அவங்க பிசினஸ் கிடையாது. பிளான்ட் themselves may continue to inoperative. இனிமேல் அவங்களோட பேர்ல எதுவுமே ஆப்ரேட் ஆகாது. எல்லாமே எதுல ஆப்ரேட் ஆயிரும்? எக்ஸிஸ்டன்ட் கம்பெனிஸ்ல போய் ஆப்ரேட் ஆயிடும். ஓகே, அடுத்தது இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் ட்ரஸ்ட். நம்பர் ஆஃப் பிசினஸ் கன்சர்ன் அப்படின்னா ஒரே ட்ரஸ்டின் கீழே வருது. ட்ரஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆரம்பத்துல இப்போ டாட்டாவே, ரத்தன் டாட்டாவே நம்ம என்ன சொல்றாங்க? ஒரு பிசினஸ்ல நிறைய பிசினஸ கட்டி காப்பாத்தின ஒருத்தர். அப்போ நிறைய காம்பினேஷன் ஆஃப் பிசினஸ அவர் வந்து தலைவரா இருந்து லீட் பண்ணியிருக்காரு. அப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேர் ஆஃப் நம்பர் ஆஃப் பிசினஸ், கேர் ஆஃப் இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ட்ரஸ்டி ஃபார் கேர் ஆஃப் பாதுகாத்துக்கிறாங்க, நம்பர் ஆஃப் பிசினஸ் பாதுகாக்கிறாங்க. பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் இந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்துடும். இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல நீங்க எந்த கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னாலும் சேர்மன் அப்படின்றவங்க மெஜாரிட்டி ஆஃப் த ஹோல்டிங்க வச்சிருப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ஹோல்டிங்க வச்சிருப்பாங்க. அவங்க தான் எவ்ரிதிங் ஹேஸ் டு ஃபார்முலேட் ஃபார் எவ்ரிதிங். அவங்க தான் எல்லா டிசைடுமே எடுப்பாங்க. போர்ட் ரூம்ல ஏதாவது சிக்கல் வந்துட்டு இவங்க போய் இமிடியேட்டா ஆக்குபை பண்ணிக்குவாங்க. இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி, இன்ஃபோசிஸ் கம்பெனியினுடைய சிஇஓ, அவருடைய கம்பெனியை விட்டு அவர் வெளிப்படுறாரு. இனிமேல் எல்லாம் நீங்களே ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பிஸ்னஸ்ல வந்து நிறைய லாஸ், பீயிங் அஃபெக்டட் பை மெனி எம்ப்ளாயீஸ். அப்புறம் மறுபடியும் அவர் போய் அந்த பிஸ்னஸை அண்டர்டேக் பண்றாரு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ட்ரஸ்டி. அவரோட வித்ஹோல்ட விட்டு தர மாட்டாரு. அவர் வந்து ஒரு ட்ரஸ்டியா இருந்து அதை பார்த்துக்குவாரு. அப்படின்னா சேர்மனுக்கெல்லாம் மேல அப்படின்னு அர்த்தம் இல்லையாங்க? சேர்மனுக்கு மேல ட்ரஸ்டி அப்படின்ற ஒரு பாதுகாவலர் மாதிரி வந்துடுறாரு. அடுத்தது கம்யூனிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் புது வடிவம். ஃபார்ம் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். இவங்களுக்குன்னே ஒரு பிசினஸ் பாலிசி இருக்கும். சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், பிசினஸ் பாலிசி இருக்கும்.
இந்த எம்என்சி கம்பெனி எல்லாம் உருவாகுது இல்லைங்களா, எல்லாத்துக்கும் ஒரே ரூல். அப்போ ஒரு காமனான ஒரு கம்யூனிட்டியா இருக்கும். இந்தியாவில் ஒர்க் பண்ணாலும் அதே பிஸ்னஸ் பாலிசி, வேற ஒரு நேஷன்ல ஒர்க் பண்ணீங்கனாலும் ஒரே மாதிரியான பிஸ்னஸ் பாலிசியாக இருக்கும். அப்படி கொண்டு வர்றது இதெல்லாம் பார்சியல். இதெல்லாம் பார்சியல் நேச்சர்ல கொண்டு வராங்க. கன்சாலிடேஷன் பார்சியல். ஹோல்டிங் கம்பெனிஸ் இது ஒரு மாறுபட்ட வடிவம் இல்லையாங்க. ஓனிங் அண்ட் கண்ட்ரோலிங் தேர் ஸ்டாக் அப்படின்னா ஷேர்ல வச்சிருக்கணும். 51% ஆஃப் த 51% எபோவ் த ஷேர் ஹோல்டிங் யார் வச்சிருக்காங்களோ அவங்க என்னவாயிருவாங்க, இன்னொரு கம்பெனியை கட்டுப்படுத்த, சப்சிடரி கம்பெனியை கட்டுப்படுத்தக்கூடியவங்களா மாறிடுவாங்க. பிடிப்பு நிறுவனம். இவங்களுக்கு பேரு நம்ம பிடிப்பு நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிடிப்பு நிறுவனம் அவங்களோட ஹோல்ட இன்னொரு கம்பெனியை பிடிச்சு வச்சுக்கிறது. அப்படின்னா மேஜர் ஓட்டிங் ரைட்ஸ் இவங்கள்ட்ட தான் இருக்கும். அதனுடைய டைரக்டர்ஸை நியமிக்கக்கூடிய அதிகாரம் இவங்கள்ட்ட தான் இருக்கும். அப்படின்னா அவங்கள மெஜாரிட்டி ஆஃப் த டைரக்டர் இவங்கள்ட்ட வருது. அப்படின்னா கம்பெனிஸினுடைய என்டையர் மேனேஜ்மெண்ட் இவங்கள்ட்ட இருக்கும். இதெல்லாம் பின்னாடி நமக்கு பாடப்பகுதிகள் இருக்கு, அதனால அங்க போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ கவர்மெண்ட் கம்பெனியில கூட பார்த்தோம் இல்லையாங்க, 51% ஆஃப் த ஷேர் ஹோல்டிங் ஹெல்டு பை கவர்மெண்ட். எனி ஆஃப் த கவர்மெண்ட்ல இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் கம்பெனி இல்லையாங்க. கவர்மெண்ட் கம்பெனியினுடைய சப்சிடரி அந்த கம்பெனி வச்சிருந்தாலும் அதுவும் கவர்மெண்ட் கம்பெனி தான். அந்த மாதிரி வடிவம் எல்லாம் இதுல வரக்கூடியது தாங்க. இப்போ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்டுக்கலாமா. Now the time for you. இதெல்லாமே பேரெல்லாம் புதுசா இருக்கும். நீங்க ஒரு வாட்டிங்கிறது 2 வாட்டி நல்லா குறிப்புகளோட எடுத்து இதை நிறைய வாட்டி வாசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி புது டாபிக் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த புது டாபிக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்ல ஒரு வாசிப்புகளை செஞ்சுட்டே இருங்க அடிக்கடி. நமக்கு என்னதான் மெட்டீரியல்ல எல்லாமே கொடுத்துருவோனுங்க. இருந்தாலும் இந்த ஹிண்ட்ஸ் மாடல் அப்படின்றது உங்களை நிறைய யோசிக்க வச்சு படிக்க வைக்கிறதாக இருக்கும். அதனால அந்த ஹிண்ட் டேக்கிங் கம்பெனி வந்து என்னமோ ஹோல்டிங் கம்பெனி வந்து 50% இல்ல 51% இருக்கணுமாங்க சார்? அதாம்மா 50%க்கு மேல, அதாவது 51% வந்துட்டா தானே நீங்க அந்த இல்ல 51% ஆயிடுச்சுன்னா அது அவங்களுடைய இதாயிடும்லங்க சார், ஓனர் யாருடைய ஆயிடுவாங்க. அப்படி கிடையாது, இப்போ மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் ஆயிடுவாங்கல்ல சார் அவங்க. ஆமா, யார் கையில இருக்கோ அவங்க தானே ஹோல்டிங் கம்பெனி. பிடிச்சு வச்சிருக்கிறது யாரோ அவங்க அப்படி தான். ஆயிடுச்சு. சரிங்க சார், இப்போ தேங்க்யூ சார். என்கிட்ட ஒரு கம்பெனி இருக்குங்க. அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய 51% ஷேரை உங்ககிட்ட இருக்குன்னு பாருங்க. நீங்க தான் ஹோல்டிங் கம்பெனி. என்னோட கம்பெனியை ஓகே ஹோல்டு சார், பண்ணி ஓகே வச்சிருக்கிறது நீங்க. ஓகே சார். நானும் உங்களுக்கு சப்சிடரி ஆயிடுவேன். நான் இந்த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்ல வரேன் இல்லைங்களா, அது குறைவான ஷேர்ல வரவேன். நான் வந்து உங்களுக்கு சப்சிடரியா மாறிடுவேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் நமக்கு இருக்குங்க. எம்எஸ்எம்இ அண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மட்டும்தான் இருக்கும். இந்த பிசினஸ் ஆர்கனைசேஷனுங்கிறது நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுங்க. ஓகே சார். ஓகே சார். எம்எஸ்எம்இ அண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அது சின்ன பகுதி தான் நமக்கு. பாடப்பகுதியிலே பார்த்தீங்கன்னா 11th ஒரே லெசன்ல கொடுத்துருப்பாங்க. அதில் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான். அதில் சின்னதாக சொல்லி அடுத்த கிளாஸில் அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இன்னைக்கு 2 டாபிக் பார்த்துருக்கோம். 2மே புது டாபிக் தான். நல்லா கேர்ஃபுல்லாக படித்து அதில் ஒரு ஹிண்ட் மாடலில் எழுதி வச்சிடணும். இது ஓரளவுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சாமா உங்களுக்கு? எஸ் சார். Yes, sir. எஸ் சார். எதுல வேணாலும் நமக்கு கேள்விகள் வருங்க. நம்ம யோசிச்சு கரெக்டா பண்ணணும். இது புது டாபிக்ங்கிறதுனால கொஞ்சம் நல்லா அட்டென்ஷன் கொடுத்து டெஸ்ட் எழுதுங்க.
சரியாங்க. டெஸ்ட்டு தான் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கணும். நல்லா எஃபோர்ட் ஒரு வாட்டி நீங்க நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் மறக்கக்கூடாது. ஏன்னா போர்ஷன்ஸ் வந்து ஹெவி. மறுபடியும் வந்து இதை ரிவிஷன்ல பார்த்துக்கலாம் அப்படியெல்லாம் நம்ம போகக்கூடாது. ஒரு ஒரு டாப்பிக்கை ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடணும். அதனால தான் நான் உங்களுக்கு டெஸ்ட்டை போடுறப்ப கூட டாபிக் வாரியாக போடுறேன். புரியுதாங்க? ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அதில் 50 கொஸ்டின் 100 கொஸ்டின் அப்படின்றது உங்களுக்கு கையிலுக்கு வந்துடும். அப்போ உங்களுக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இதை படிச்சாச்சு 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 அப்படின்னு ஒவ்வொரு டாப்பிக்கா நீங்க அப்படியே நீங்க தள்ளி விட்டுட்டே வரணும். நல்லா ஸ்டாண்டர்டா படிங்க. இப்போ திரும்பி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை முடிச்சிட்டோம். என்னோட பணி வந்து உங்களுக்கானதை கரெக்டாக முடிச்சிருவேன். நீங்க வந்து உங்களோட பணி என்ன அப்படின்னா கிளாஸை பார்த்துருங்க, வீடியோஸை லெசன் பண்ணிடுங்க, குறிப்புகள் எடுத்துருங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. இது அப்படியே ட்ராவல் பண்ணிட்டேன். அதுக்கு தான் நான் நீட் ஃபார் டைம் உங்களுக்கு 1 more டைம் கொடுக்குறேன். ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், நீங்கள் எழுதிட்டோம் அப்படின்னு. நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துச்சுன்னா நம்ம டெய்லியுமே கிளாஸஸ் போகலாம், தப்பே கிடையாதுங்க. ஆனால் இப்போ நீங்கள் கிராஜுவலாக படிக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கணும். அதுக்காக நானும் பொறுமையாக வரேன், நீங்களும் பொறுமையாக வந்தால் போதும். இப்போ ஒரு சப்ஜெக்டை முடிச்சிட்டோம். இந்த மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட் அப்படின்றத குயிக்காக நம்ம முடிச்சுட்டே போகிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டிவ் தான். நீங்கள் டெஸ்ட் எழுதுறதும் உங்களோட சப்போர்ட்டிவ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ வெரி மச்ங்க. வேற ஏதாவது கேட்கணும்னா கேட்டுக்கலாம். சார் இப்போ அந்த நீங்க கொடுத்துருக்க அந்த கின்ஸ் நீங்க போட்டு விடுறீங்களா சார்? இதை பிரிண்ட் எடுத்து பார்த்து எழுதி பார்க்கலாமா சார்? பிரிண்ட் எடுத்துட்டு நோட்ல காப்பி பண்ணலாமா சார்? சார் நீங்க பிரிண்ட் அவுட்டே எடுக்க வேணாம். இது வந்து அப்படியே வச்சுக்கிட்டு எழுதிருங்க சார். நான் சொல்றது என்னன்னா, இந்த ஹிண்ட்ஸ் எழுதுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுமாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அதை மட்டும் செய்யுங்க. அதுக்கப்புறம் மெட்டீரியல் ரெஃபரன்ஸ் பண்ணுங்க. மெட்டீரியல் ரெஃபரன்ஸுங்கிறது இதெல்லாம் சேர்த்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் தரப்போறேனுங்க சார். நீங்க சரிங்க சார். பிடிஎஃப் அப்படின்றது இப்ப என்ன நமக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுனாங்க, இதில் இருக்கிற சப்ஜெக்ட் அப்படியே நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் மட்டும் ஒரு 100 பேஜ் வருங்க. மேனேஜ்மெண்ட் ஒரு 100 பேஜ் வரும். 200 பேஜை நீங்க எப்படி மைண்ட்ல வச்சுக்குவீங்க? டெஃபினட்டா மைண்ட்ல வச்சுக்க முடியாதுங்க. நீங்க எவ்வளவு ஜெராக்ஸ் எடுத்தீங்கனாலும் அது ஒரு குப்பை ஒரு இடத்துல கிடக்கும். நீங்களா எடுத்து பார்க்குற வரைக்கும் அப்படியே. ஆனால் குறிப்புகள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்க நாலேஜா மாத்திடுங்க. நான் உங்களுக்கு அதை தான் படிச்சு சொல்றேனுங்க. ஹெவி போர்ஷன் இருக்கிறப்போ நம்ம ஜெராக்ஸை தேடி அங்கங்கேயும் அலையக்கூடாது. மாஸ்டர் இன் மைண்ட் மெட்டீரியல் தான். நீங்க மெட்டீரியலைஸ் பண்ணிட்டே போறது தான் சிறப்பு. புரிஞ்சுட்டா நமக்கு எந்த மெட்டீரியலுமே தேவையில்லைங்க. நம்ம எப்படி இருந்தாலும் அந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி அதுல இருந்து நம்ம ஆன்சரையே வெளியே எடுத்துருவோம். இப்போ உங்களுக்கு மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்ற ஒன்று நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க அந்த ஜெராக்ஸ்ல அந்த பார்ட்டியே படிக்க மாட்டீங்க. நல்லா பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னாவே அந்த பார்ட்டியே நீங்க படிக்க மாட்டீங்க. இந்த பாடம் நமக்கு தெரியும்ட்டு அடுத்த பாடத்துக்கு போயிடுவீங்க. இதுதான் நம்மளோட சைக்காலஜிங்க. அதனால புரியாத டாபிக்கை எழுதி வச்சிருங்க. ஓகே சார். இப்போ இப்போ வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ் நல்லா படிக்கிறோம். இப்போ போய் அதுக்கு குறிப்புகள் எழுதுவோமாங்க? நம்ம சும்மா லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. எழுத மாட்டோம் இல்லையாங்க? அது மாதிரி நமக்கு அந்த தெரியாத பகுதிகள் இந்த மாதிரி நீங்க எழுதி வச்சிருங்க. இப்போ நீங்க இந்த பாடத்தை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு என்ன படிச்சோம்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பிசினஸ் காம்பினேஷன்ல என்ன டாபிக் இருக்கு? பிசினஸ் காம்பினேஷன்னா என்ன? அதுல அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ், காரணங்கள் இருக்கு. ஃபார்ம்ஸ்னு ஒன்று இருக்கு, டைப்ஸ்னு ஒன்று இருக்கு. ஃபார்ம்ஸுங்கிறதா ஹரிஜாண்டல், வெர்டிக்கல், இதுல அந்த லேட்ரல், அதுக்கப்புறம் டயகனல், இந்த மாதிரி எல்லாம் வருது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் அப்படின்றதுல தான் பெரிய பெரிய ஃபெடரேஷன் ஒன்று சேர்றதெல்லாம் அதுல வருது. அதாவது சின்ன சின்னதா சேர்ந்ததை டைப்ஸ்ல பாக்குறோம். ஃபார்ம்ஸுங்கிறது பெருசா பாக்குறோம். அப்படின்றத அப்படி மைண்ட்ல நிறுத்திக்கோங்க. அவ்வளவுதான். இந்த பாடம் இவ்வளவுதான் அப்படின்ற அளவுக்கு அந்த ஹிண்ட்ஸ் தான் உங்களுக்கு
நினைவுபடுத்தணும். நிறைய டைம் இருக்குங்க. பொறுமையா போட்டு எழுதிருங்க. நீங்க டெஃபினட்டா ஜெயிச்சிருவீங்க. நான் சொல்றது 100% உண்மைங்க. நீங்க எழுதி வச்சீங்க அப்படின்னா ஜெயிச்சிடலாம். இதுக்கு நான் பிபிடி போடலாங்க. எங்கிட்ட பிபிடி போடுற அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்கு, போடலாம். நான் ஏன் இப்படி வரேன் அப்படின்னா, உங்களையும் என் கையோட கூட்டிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான். இந்த 2 மணி நேரமே நீங்க படிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே. ஓகே சார். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்தாலும் சொல்லுங்க. ஐ வில் பி ஹெல்ப் யூ. அதெல்லாம் இல்லை சார். இல்ல ஏன்னா உங்களுக்கு இது சிரமமா இருக்கு சார், எனக்கு அப்படி கொடுங்க, அப்படி படிச்சுக்குவேன் அப்படின்னாலும் கொடுக்குறேங்க. ஆனா வந்து நீங்க இந்த பக்கம் படிச்சுட்டு ஒரு பக்கம் போனீங்க அப்படின்னா அடுத்த பக்கம் மறந்து போயிடும். படிச்சவங்களுக்கு தெரியும். இல்ல அந்த மாதிரி படிக்கிறவங்க ஆல்ரெடி பழைய மெட்டீரியல் படிச்சிருக்கீங்க இல்லையா? எஸ் சார், எஸ் சார். நம்ம புத்தகமே படிச்சாலும் மறந்துடுவோங்க. அதுக்கு வந்து நாலேஜ் தான். நாலேஜை கேதர் பண்ணிட்டா நம்ம அதுக்கு ஹிண்ட்ஸே எடுக்கணும்னு நினைக்கவே மாட்டோம். அந்த லெவலுக்கு நீங்க வந்துடணும். அவ்வளவுதான். நீங்க எக்ஸாம் போறப்போ அந்த மனநிலை இருக்கணும். ஓகே சார், ஃபைன் ஃபைன். தேங்க்யூ வெரி மச்ங்க. தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir.